மாண்புமிகு முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு என்னோட கோரிக்கை. வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர், பிக் பாஸ் வாட்டர்மெலன் ஸ்டார், என்னோட கோரிக்கை. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் நாட்டுடைய முதலமைச்சரையே ஒருத்தன் கடிச்சானா. அவன் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய தர்பீசு சனத்தவக்கல திவாகர். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல ப்ரவோக் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க போகிறான். பேட்டி கொடுக்க போன இடத்துல இவனுக்கு சொம்படிக்கிற மாதிரி கேள்விகளை கேட்டால் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பதில் சொல்லிட்டு வருவான். ஆனால் இவனுக்கு எதிராக ஒரு கேள்வியை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி, ஏடா லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க லூசு பயல, நீ பண்ணுறது எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லைடா, நீ ஹீரோன்னு உடனேயே நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ ஒரு காமெடி பீஸ்ரா அப்படின்னு யாராவது ஒருத்தர் இவன்ட்ட கரெக்டான கேள்வியை கேட்டா அந்த பேட்டியில இருந்து பாதியில எழுந்திரிச்சு வர்றது, அதுக்கப்புறம் கேமராவை உடைக்கிறது, இது மாதிரியான வேலையை அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதே போலதான் இந்த ப்ரவோக் யூடியூப் சேனல்லையும் அவனை பாயிண்ட் பண்ணி ஆதாரத்தின் அடிப்படையில் அறந்தாங்கி நிஷா உங்களுக்கு எதிராக பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கானா வினோத் அதுக்கப்புறம் இந்த மாக்காப்பா 2 பேரும் சேர்ந்து என்னை தாக்கிட்டாங்க, மாக்காப்பா அவர்கள் என்னோட இரும்பு ராடால என்னோட காலில் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்ல போய் நசரத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் இவன் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தான். அந்த சம்பவம் நடைபெற்று அது விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. அது சம்பந்தமாக ப்ரவோக் டிவியில் இவனை பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது நீங்கள் பெண்கள்கிட்ட சில்மிஷம் பண்ணதாக சொல்கிறாங்க, அதனால தான் கானா வினோத்தும் மாக்காப்பாவும் உங்களை தாக்கினதாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அறந்தாங்கி நிஷா ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்து காட்டினப்ப பாதியிலேயே பேட்டியை முடிச்சுட்டு நடைய கட்டிடுவோம். இதுக்கு மேலே டே சூனா போனா இங்கே இருந்தால் உன்னுடைய அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துருண்டா அப்படின்னு அங்கேருந்து கிளம்புனவன் அந்த கேமராவை முதல்ல அடித்து உடைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறான். கேமராவில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அறந்தாங்கி நிஷாட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்களே, இதுக்கு மேலே அவ்வளோதான், மக்கள் நம்மளை காரி துப்பிடுவாங்க அப்படின்ட்டு சீப்படுத்து ஒளிய வச்சா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சானா. அந்த கதையை கேமராவை உடைக்கிறதுக்கு இந்த நாய் முயற்சி பண்ணியிருக்கு. கேமராவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அவங்க சும்மா விடுவாங்களா? அவங்க அடைச்சு வச்சு கேமராக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது பிரச்சனை ஆயிடுச்சு. காவல்துறை அதிகாரிகள்லாம் மறுபடியும் போய் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இந்த ப்ரவோக் யூடியூப் சேனல் மேல ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், அவர் முருகன் பேரு, சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் அப்படின்னு பேரு. எதுக்குப்பா இந்த யூடியூப் சேனல் பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக்கிக்கிட்டு எதுக்கு நீ வழக்கெல்லாம் கொடுக்குற, நீங்க 2 பேரும் மியூச்சுவலா போயிருங்க, 2 பேரும் காம்ப்ரமைஸா போயிடுங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. உடனே ப்ரவோக் யூடியூப் சேனல் என்னை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தது, கொலை முயற்சி செய்தது, அந்த சேனலுக்கு எதிராக நான் புகார் அளிச்சா அந்த சேனல் ஓனர் ஒரு பணக்காரர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அதனால என்னடா பண்ண போற நீயே, அந்த இன்ஸ்பெக்டருக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் எதிராகவே நான் புகார் அளிக்க போறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல போலீஸுக்கு எதிராகவே சிவகார்த்திகேயன் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்ல கொண்டு நிறுத்திடுவார். அந்த கதையா இவன் சப் இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் எதிராகவே டிஎஸ்பி ஆஃபீஸில், கமிஷனர் ஆஃபீஸில் இன்னும் ஒரு படி மேலே போய் சிஎம் செல்லுக்கே டைரக்டாக வீடியோ அமைச்சிருக்கான். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார், இந்த மாதிரி நான் தான் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பேசுகிறேன், எனக்கு நடந்த கொடுமையை என் வாயால் சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கக்கூடிய, பிக் பாஸ் பிரபலமாக இருக்கக்கூடிய எனக்கே இந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடக்குதுன்னா, இந்த நாட்டில் சராசரி மக்களுடைய நிலையை விஜய் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும், எனக்கான நீதியை வழங்க வேண்டும். என்னுடைய புகாரை கிழிச்சு போட்ட இன்ஸ்பெக்டர் முருகன் மீதும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீதும் தக்க நடவடிக்கையை விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு வீடியோ எடுத்து விஜய்க்கே அனுப்பி விட்டுருக்கான். டேய், நீ வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறது உனக்கு தெரியும், முதலமைச்சர் விஜய்க்கு ஒன்று தெரியுமாடா? பாவம் விஜய் அவர்களே இன்னைக்கு கரூருக்கு போய் பேசின இடத்துல புலம்பி தீத்துட்டு வந்திருக்கிறாப்புல. கரூரில் நான் பிரச்சாரத்துக்கு வந்தப்ப என்னை போலீஸ்காரங்க திட்டமிட்டு பழி வாங்கிட்டாங்க, போலீஸ் நினச்சிருந்தா என்னை கரூரில் பேச விடாமல் பண்ணியிருக்க முடியும், ஆனால் போலீஸ் இந்த 41 பேர் படுகொலைக்கு போலீஸும் இந்த திமுக தரப்பும் தான் காரணம் அப்படின்னு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு, காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அவரே அரியலூரில் நான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போனப்ப பெரம்பலூரில் கூட்டம் அதிகமாயிடுச்சு, அன்டைம் ஆயிடுச்சு, அதனால நீங்க பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்ன காவல்துறை அதிகாரிகள், நான் நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கரூருக்கு வந்தப்ப அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன ஏன் தடுக்கல? அந்த காவல்துறை அதிகாரிகள் மட்டும் என்ன தடுத்திருந்தாங்க அப்படின்னா கரூர்ல 41 உயிர் போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே விஜய் அவர்கள் பேசிட்டு வராரு. அவருக்கே அதான் நிலைமை. இவர் என்ன இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து பழி வாங்குறாங்க, அவங்க 2 பேரும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டுட்டாங்க, அதனால அவங்க 2 பேர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த லூசு பைய போலீஸுக்கு எதிராகவே கேஸை போட்டு வச்சிருக்கிறான். அப்படின்னா இதை பார்த்து உடனே அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல தக்க நடவடிக்கை விஜய் எடுத்துட போறாரா?
ஒரு முதலமைச்சரே உட்காந்துட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நம்பி நான் ஏமாந்துட்டனே அப்படின்னு கரூர்ல புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த லூசு வீடியோ போட்டு காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து கிழிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக சட்டம் தன் கடமையை செஞ்சிருமா? இவனுக்கு தேவை பப்ளிசிட்டி. எப்பெல்லாம் மக்கள் இவனை மறக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு மக்கள்கிட்ட ஒப்பாரி வச்சு என்னை அடைச்சி வச்சாங்க, என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, என்னை சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக ஏதாவது ஒன்று புலம்பிக்கிட்டு இருப்பான். அது எங்களை போல யூடியூபர்ஸுக்கு கண்டென்ட்டு, நாங்கள் ஜாலியாக எடுத்து பேசுவோம், நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு காசு வருது. ஆனால் இந்த லூசுக்கு கேஸு தான் வருது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் மேலேயே இவன் புகார் அளிச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காவல்துறை அதிகாரிகள் மவனே நீ அப்படி போறியா, எங்களுக்கு எதிராகவே நீ வந்து சிஎம் செல்லில் புகார் அளிக்கிறியா, வசமா சிக்குவ, நீ சிக்கிற அன்னைக்கு உனக்கு இருக்குடா கச்சேரி அப்படின்னு தான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். கற்றோருக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த தர்பீஸ் திவாகருக்கு செல்லுமிடம் எல்லாம் செருப்பு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்ல 35வது நாளே அடிச்சு துரத்தி விட்டானுங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளிக்கு போனா அங்க கானா வினோத்தும் மாக்காப்பாவும் குனிய வச்சு ஊம குத்தா குத்தி அமிச்சாங்க. அதுக்கப்புறம் நிஷா வந்து இவன் பொம்பளை பொறுக்கி பெண்கள்கிட்ட எல்லாம் சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நிஷா வீடியோ போட்டு இவனை காரி துப்புச்சு. அதுக்கப்புறம் ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல அங்க பொலன்னு பொலந்தமிச்சாங்க. இவ்வளவு நடந்தாவது இவன் திருந்துவானான்னு பார்த்தா காவல்துறை அதிகாரிகள் மேலேயே தலைவன் போய் சிஎம் செல் வரைக்கும் புகார் அளிச்சுட்டு உட்காந்துருக்கான். முதல்ல இந்த தர்பீஸை வெளுக்கிறதுக்கு முன்னாடி எவன்லாம் வந்து இவனை பாப்புலர் ஆக்கி விட்டாங்களோ அவங்கள வெளுக்கணும். ஏன்னா ரோட்டில் வரவன் போகிறவனெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விடுறது, வைரலாக்கி விடுறது, வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேர் வைக்கிறது அப்படின்னு வேலியில் போகிற ஓனான தூக்கி வேட்டியில் விட்ட கதையா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பாப்புலர் ஆக்கி விட்டீங்கல்ல. இன்னைக்கு அனுபவிங்க. இன்னைக்கு இதே தர்பூசணி திவாகர் போடக்கூடிய வீடியோவுக்கு கீழே போய் இருக்கிறவன்லாம் காரி துப்புறான், கழுவி ஊத்துறான், உனக்கு வேற வேலையே இல்லையாடா சிஎம் சார், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த தர்பீஸ் திவாகரை கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க, இவனுடைய டார்ச்சர் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இப்போ புலம்பு எந்த பிரோஜனமும் கிடையாது. இவனோட வீடியோவை காமெடியா இருக்கு, ஃபன்னா இருக்கு, அதனால வந்து பகிர்ந்தீங்கல்ல, ஷேர் பண்ணீங்கல்ல, ட்ரெண்ட் ஆக்குனீங்கல்ல, இப்போ அனுபவிங்க. இந்த தர்பீஸ் திவாகர் முதல்ல கானா வினோத் மாக்காப்பாக்கு எதிராக புகார் கொடுத்தானா, அது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுச்சா. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஒரு பேட்டிக்காக ப்ரோவோக் டிவிக்கு போனானா, ப்ரோவோக் டிவியில் வந்து பிரச்சனை பண்ணி அடுத்து ப்ரோவோக் டிவி மேலேயே காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா. அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கல, என் கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேருக்குமே எதிராக சிஎம் செல்லில் கமிஷனர் ஆஃபீஸில் புகார் அளிச்சானா. இப்போ சிஎம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கக்கூடிய பிக் பாஸ் பிரபலமாக இருக்கக்கூடிய எனக்கு இவ்வளோ கொடுமைகள் நடந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் சிஎம் விஜய் அவர்கள் எடுக்கல அப்படின்னு சிஎம் விஜய் மேலேயே இவன் நாளைக்கு போய் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பார்க்குற எல்லாரு மேலேயும் இந்த லூசு திவாகர் கேஸ் போட்டுட்டு இருக்கிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த கேஸ் என் மேலே போட்டாலும் போடுவான். இந்த மாதிரி ஒரு யூடியூபர் எனக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார், என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிறார் அப்படின்னு என் மேலே ஒரு கேஸ் போட்டாலும் இந்த லூசு போடும். மக்களாகிய நீங்கள் இந்த லூசு திவாகர் கண்டமணிக்கு இருக்கிற எல்லாரு மேலேயும் கேஸ் கொடுத்துட்டு திரியறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.